ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு IKS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடந்த TNPSC குரூப் 4க்கான கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ போக முன்னால் ஃபஸ்ட்டு எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஏரியா டஃப் இருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு இந்த தடவை ஓவராலாகவே கொஞ்சோன்னு இல்லை, ஒரு மீடியமாகவே டஃப்பாக இருந்தது கொஞ்சம் தமிழ் சிலபஸ். சரிங்களா? ஆமாம் தானே? தமிழ் சிலபஸில் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் ஒரு மாதிரி இருக்குது, அண்ட் தென் நமக்கு கேட்டிருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. நிறையா கொஸ்டின்ஸே உங்களுக்கு டிஃப்ரெண்டில் தெரியும். அண்ட் இன்னொரு ஒன் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைச்சொற்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். சரிங்களா? கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மரபு தொடர் ஏற்ற பொருளும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி அந்த இளமை பெயர் கேட்டிருந்தாங்கல்ல, முதலைக்கு உடும்புக்கு, அந்த கொஸ்டின்ஸும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் புக்கை தாண்டி கொஞ்சம் நிறைய கொஷின் கஷ்டமாக தான் இருந்தது. இது ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸி சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக இருந்தது. மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி போடுறா ஆன்சர் வர மாதிரி தான் சம்ஸ் இருந்தது. ஓகேங்களா? இருந்தாலும் ஒரு சில சம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ரைட்டுங்களா? ஸோ ஜிஎஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தது. டேட்டா பாயிண்ட்ஸ் தான் நிறையா கொஸ்டின் இருந்தது. ரைட்டுங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா, இளமை பெயர் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஜிஎஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட்ஸ் நிறையா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அசஸ் அண்ட் ரீசன், மேட்ச்சு, சூஸ் த ரைட் ஒன், ராங் ஒன். ஜிஎஸ்ஸுமே ரொம்ப ஈஸின்லாம் சொல்லிட முடியாது, ஒரு மாட்ரேட் தான். சரிங்களா? தமிழ் கொஞ்சம் டஃப்பு தான். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணையில் மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சரிங்களா? அப்போ நம்ம குரூப் 4 இந்த அளவுக்கு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் 2 அண்ட் 2Aக்கு எப்படி இன்னும் கொஸ்டின் இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹெவியாக பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம பண்ணணும். ஸ்கூல் புக்குங்கிறத கான்செப்டை இனிமேல் நம்ம ரொம்ப யோசிக்கக்கூடாது. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசஸ் அண்ட் ரீசன் தான் இருந்தது. அண்ட் ஜிஎஸ்சில் ஒன் மோர் சேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முகல்ஸ் பற்றி, டெல்லி சுல்தான் பற்றி, மராத்தாஸ் பற்றிலாம் கொஸ்டின்ஸே வரலை இல்லையா? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் 10th இருக்கக்கூடிய ஜாகிரஃபிலேருந்தும் நிறையா கொஸ்டின்ஸ் வரலை. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஓவராலாகவே கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு இன்னும் கொஞ்சம் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்தோன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்ராக்சிமேட்டாக கட் ஆஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.